வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பெரி பெரி பேபி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி, ஒரு சூப்பரான ஸ்டார்டர் கூட, சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி ஒரு பேக் இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1 kg இருக்குங்க. அது ஒரு குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்ததும் தோல் உரித்து பெரிய பொட்டேட்டோஸை மட்டும் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க எடுத்து பொரிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் முருகலாக வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த கிழங்க நல்லா வேக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே அது நல்லா கிறிஸ்பியாக ஆயிருங்க. இப்போது அந்த பொரிச்ச உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெரி பெரி பவுடர்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கிழங்குல 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பெரி பெரி பவுடரை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எப்போவுமே அந்த கிழங்கு சூடாக இருக்கிறப்பவே அந்த பெரி பெரி பவுடரையும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒட்டும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரி பெரி பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பெரி பெரி ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரொம்ப நல்ல ஸ்டார்டர், ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவும் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.